வணக்கம் ட்ரேடர் கோபால். தினம் ஒரு பார்வையில் நிப்டி இண்டெக்ஸை பற்றி பார்த்துட்டு வராங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சார்ட்டு நிப்டி இண்டெக்ஸ் சார்ட் தாங்க. ஸோ தினம் ஒரு பார்வையில் நம்ம ரெகுலராக நம்ம என்ன பண்ணிட்டு வரோம்னா மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு மார்க்கெட்டில் என்னெல்லாம் நடந்திருக்கு, ஸோ மார்க்கெட்டில் டுமாரோ மார்க்கெட்டில் என்னெல்லாம் நடக்கிறங்க மாதிரி பார்த்துட்டு வராங்க. அதை நம்ம முழுக்க நம்ம சார்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி சார்ட்டில் என்ன மாதிரி மார்க்கெட் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ நாளைக்கு இந்த மார்க்கெட் ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தினம் ஒரு பார்வையில் நம்ம ஒரு வீடியோ போட்டு வரோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அந்த வகையில் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம நிப்டியை மார்க்கெட் எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்கிறது பார்த்துருவாங்க. ஸோ நிப்டி எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னா மார்க்கெட்டாக நமக்கு 25,154 இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது ப்ரீவியஸ் க்ளோஸை கம்பேர் பண்ணப்போ நமக்கு -132 பாயிண்ட் நமக்கு நெகட்டிவ்ல மார்க்கெட் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 132 பாயிண்ட் நமக்கு நெகட்டிவ்ல நமக்கு க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்ளோஸ் பார்க்குறப்போ நம்ம யாருக்கிட்டவே நம்ம இந்த ஆகஸ்ட் மாதத்தோடைய இன்னைக்கு எக்ஸ்பிரி நம்ம முடிச்சிருக்கோம். இந்த 3வது வீக் எக்ஸ்பிரி முடிச்சிருக்கோம். இனி நமக்கு 4வது லாஸ்ட் வீக் எக்ஸ்பிரிங்க. ஸோ மார்க்கெட்டில் முன்னக்கூட்டி நமக்கு எக்ஸ்பிரி முடிய காரணத்தினால ஸோ நமக்கு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நமக்கு அந்த மந்த்துக்கான ஆகஸ்ட் மந்த்துக்கான லாஸ்ட் எக்ஸ்பிரிங்க. ஆகஸ்ட் மாதம் பாருங்களேன், ஆகஸ்ட் மாதம் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. மார்க்கெட் இங்கேருந்து ஓப்பன் பண்ணாங்க. இதான் ஆகஸ்ட் மாதத்துடைய கேண்டிலுங்க, டே கேண்டில் வச்சிருக்கேங்க. ஆல்மோஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கு முந்தின மாசமான ஆகஸ்ட் மாதம் ஜூலை மாதத்துக்கு முந்தின மாசமான மார்க்கெட் இப்போ பிரேக் பண்ணி இந்த இடத்த மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டே நமக்கு ஆகஸ்ட்ல மார்க்கெட் எப்படி ட்ரேட் நடந்துச்சுங்க. அது ஆல்மோஸ்ட் நமக்கு நியர் அவங்க எங்கே இருக்காங்கனாக்கி 27,800 அந்த சோனில் மார்க்கெட் இருக்கு. 24,800ங்கிற சோனில் இருக்காங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் பாருங்க, ஆல்மோஸ்ட் 12 டேஸ் 12 நாளாக மார்க்கெட்டில் என்ன பண்ணாங்க, ப்ரீவியஸ் கையை மார்க்கெட்டு என்றைக்குமே மார்க்கெட்டால் கட் பண்ண முடியல. ப்ரீவியஸ் கையை மார்க்கெட் கட் பண்ண முடியாமலே மார்க்கெட் ஃபாலோ ஆகி வந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்போ ஆகஸ்ட் மாதம் இது வரைக்கும் நடந்த ஒர்க்கிங் டேல எல்லா நாளுமே மார்க்கெட்ல ப்ரீவியஸ் கையை கட் பண்ணாத மார்க்கெட் மீன்ஸ் லிக்விடிட்டி எதுவுமே எடுக்காமலே மார்க்கெட் ப்ரீவியஸாக ஒரு 12 டேஸாக மார்க்கெட் ட்ராவல் ஆகி கீழே வந்துட்டாங்க. அவங்க இப்போ எங்கே வரைக்கும் வந்திருக்காங்கனாக்கி ஆல்மோஸ்ட் அவங்க அந்த மீட்டிங் பாயிண்ட், நான் சொல்கிற ஒரு மீட்டிங் பாயிண்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எல்லாருக்குமே, அந்த பாயிண்ட்டுக்கு கீழே இருக்காங்க. அப்போ அவங்க 24,260ங்கிற ஒரு சோன் தான் நமக்கு மீட்டிங் பாயிண்டாக இருந்துச்சுங்க. மார்க்கெட் இன்னைக்கு அதுக்கு கீழே க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி க்ளோஸ் கொடுக்குறப்ப தொடர்ந்து நமக்கு ஃபால் வந்துட்டு இருக்காங்க. இனி மறுபடியும் மார்க்கெட் எப்போ பை ஆவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கேப்பு கீழே நமக்கு ஏற்கனவே இருக்கு. மார்க்கெட் இங்கேருந்து போகிறப்போ மார்க்கெட் இங்கேருந்து நமக்கு ஜூலை மாதம் போகிறப்போ என்ன பண்ணாங்கன்னா மார்க்கெட் ஃபுல்லாகவே இன்பேலன்ஸாகவே போனாங்க. சரிங்களா? அப்போ இந்த இன்பேலன்ஸாக போகிறப்போ நமக்கு இங்கே ப்ரீவியஸாக மேலே போகிறப்போ நமக்கு மார்க்கெட் லோவை கட் பண்ணாமலே போயிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி போகிறப்போ கண்டிப்பாக மார்க்கெட்டில் எப்படி போனாங்களோ அப்படி கண்டிப்பாக ரிட்டர்ன் வருவாங்கிறது தான் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே மாதிரி மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் அவங்க அதுக்கு 50% மார்க்கெட்டில் வந்துட்டாங்க. அப்போ லாஸ்ட் மந்த்துக்கான மந்த்லி கேண்டிலுக்கான நம்ம 50% ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், ட்ராவல் ஆகி வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்தராக இனி இந்த மாதம் இருக்க இந்த டேயில் ஒர்க்கிங் டேயில் மார்க்கெட் இங்கேருந்து ரெக்கவரி ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டியிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கேப்பை ஃபுல் பண்ணிட்டு மறுபடியும் மார்க்கெட் ரெக்கவரி ஆகுமா, இல்லை மார்க்கெட் இங்கேருந்து என்ன பண்ணுவாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒன் பை நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் இப்போ க்ளோஸ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிடுங்க, மார்க்கெட் என்ன கேண்டில் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிடுங்க. எஸ்டர்டே நம்ம ரெட் கேண்டில் வச்சு நம்ம ஒரு பயா சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டில் டே லோக்கு கீழே ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக மார்க்கெட் ஃபாலோ ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட் டே லோக்கு கீழே ஓப்பன் பண்ணதால மார்க்கெட் நல்லாவே ஃபாலோ ஆகிட்டாங்க. ஸோ இன்னைக்கு அதே சினாரியோ தாங்க. மார்க்கெட் டே லோக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக டேரெக்டாக ஃபாலோ ஆக ட்ரை பண்ணிடுவாங்க. இன்சைடில் எங்கேயா ஓப்பன் பண்ணால் மார்க்கெட் கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ சாரி இல்லைங்க, கீழே இந்த இன்சைடு ஓப்பனுக்கு இந்த இன்னைக்கு க்ளோஸுக்கு உள்ள ஓப்பன் பண்ணால் மார்க்கெட் டேரெக்டாகவே மேலே புஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. புஷ் பண்ணிட்டு மார்க்கெட் ஹையர் கை கிடைச்சா மட்டும் மேலே போவாங்க. இல்லைனா மறுபடியும் அந்த டே ஹைக்கில் போய்ட்டு மார்க்கெட் கீழே வரதுக்கான ட்ரை பண்ண பண்ணுவாங்க. சரிங்களா? இது நமக்கு டெய்லி பேஸில் ஒரு கண்டிஷனுங்க. ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம எங்கே இருக்கனாக்கி மார்க்கெட் ஒரு பையாகி போன ஏரியா, ஒரு கேப்பப் பையானி போன ஏரியாவில் மார்க்கெட் நிற்கிறோங்க. ஸோ அப்போ இந்த இடம் நமக்கு கண்டிப்பாக ஒரு முக்கியமான இடம் தாங்க. கீழே நமக்கு பையர்ஸுடைய ஏரியா மாதிரி வச்சுக்கிடுங்களா, பையருடைய ஆக்கியபையான ஏரியா, அந்த இடத்துல பையாகி போயிருக்காங்க. ஃபர்தராக மார்க்கெட் நமக்கு நாளைக்கு கேப்பப் கொடுத்தா கூட நம்ம சொல்றதுக்கு ஒரு விஷயம் இல்லைங்க. மார்க்கெட் இன்கேஸ் கேப்பப் கொடுத்துச்சுன்னா நமக்கு மார்க்கெட்டில் நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. டே ஹைக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு கேப் அப் போச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக புல்லிஷ் வயசா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாங்க. மார்க்கெட் இந்த இன்சைடில் எங்கேயா ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக டே இந்த கையை டெஸ்ட் பண்ணதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு நமக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரி ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த வீக்கில் உள்ளது. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக மந்தில் லாஸ்ட் எக்ஸ்பிரி நமக்கு வீக்கில் ஃபஸ்ட் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதனால ரொம்ப கவனமாகவே நாளைக்கு ட்ரேட் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ டெய்லி கேண்டில் வச்சு பார்க்குறப்ப டெய்லி பேஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு நினைக்கிறேன். மார்க்கெட்டில் ஸ்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ட்ரெண்ட் பார்க்குறப்போ அப் ட்ரெண்ட் தாங்க இருக்கும். எப்போ இந்த லோவை எடுக்கிறோமோ அப்போ நம்ம டவுன் ட்ரெண்டில் போக முடியும். இப்போ மார்க்கெட்டில் என்ன மாதிரி வந்துட்டு இருக்காங்க பாருங்க. நம்ம ஏற்கனவே ஒரு ட்ரெண்ட் லைன் கீழே இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். மார்க்கெட்டில் ட்ரெண்ட் லைன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் தான் மார்க்கெட் வந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த ட்ரெண்ட் லைனில் பட மார்க்கெட் மேலே போயிருக்காங்க. திரும்ப அப்போ இந்த ட்ரெண்ட் லைனை ரீச் பண்ணப்போ மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ரவுண்ட் வெளியான 24,000ங்கிறத தொடர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கலாங்க. அப்போ இந்த ட்ரெண்ட் லைனில் பட்டா மார்க்கெட்டுக்கு ஒரு பையாக்கான ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கலாங்க. ஏற்கனவே 3 டைம் ட்ரெண்ட் லைனில் பட்டு போயிருக்காங்க. இப்போவும் பட்டு மேலே போக காரணம் என்னன்னா மார்க்கெட்டில் ஒரு ஹை வச்சிருக்காங்க. ஒரு ஹை வச்சதுனால மார்க்கெட் மறுபடியும் அந்த டைரக்ஷன் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். இல்லைனா அந்த ஈக்குவல் ஹை கூட மார்க்கெட் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ மார்க்கெட்டில் இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு ரொம்ப முக்கியமான ட்ரெண்ட் லைனாக இருக்குது. ஸோ எல்லாருமே இந்த ட்ரெண்ட் லைனில் டெய்லி வச்சு போட்டுவிடுங்க. இந்த ட்ரெண்ட்
ட்ரெண்ட் லைன்ல மார்க்கெட் ரியாக்ஷன் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் பை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, அப்போ மார்க்கெட் என்ன டைரக்ஷன்ல இருக்குங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஸோ மார்க்கெட்ல இன்னைக்கு என்ன நடந்தாங்கிறது நம்ம லைட்டா பார்த்துருவோங்க. 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம். மார்க்கெட்ல 1 டைம் ஃப்ரேம்ல நமக்கு லோயர் லோ தான் வச்சு வந்துட்டு இருக்காங்க மார்க்கெட். ஸோ அப்போ லோயர் லோ வச்சுட்டு வந்திருக்க மார்க்கெட் கண்டிப்பா லோவை எடுத்தா மார்க்கெட் கீழே இருக்க நம்ம மார்க்கெட்ல கீழே எல்லாமே நமக்கு வந்து ஒரு ஒரு பேலன்ஸ் இல்லாத ஏரியாவில் நம்ம இருக்கிறோம். அப்போ ப்ரீவியஸ் லோவை நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க மார்க்கெட். அதே மாதிரி இந்த லோ ப்ரீவியஸ் இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் போனால் மட்டும் தான் மார்க்கெட்டால் என்ன பண்ண முடியும், மேலே போக முடியும் மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட்டால் மேலே போக முடியல. போக முடியாம மார்க்கெட் என்ன பண்ணாங்க, டேரக்டாகவே இன்னைக்கு வந்து எங்கே பண்ணியிருக்காங்க பாருங்க, எஸ்டர்டே கேண்டிலுக்கு கீழே தான் நம்ம ஓப்பன் பண்ணனால மார்க்கெட்டால் மேலே புஷ் பண்ணும்போது கூட மார்க்கெட்டால் அந்த லோ கூட டெஸ்ட் பண்ண முடியாம மார்க்கெட் அப்படி கீழே வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு மார்க்கெட் நமக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, டேரக்டாகவே கீழே ஓப்பன் பண்ணி கீழே க்ளோஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அப்போ நாளைக்கு மார்க்கெட்டில் பாசிட்டிவ் ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நமக்கு நாளைக்கு மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் இப்போ நிற்கிற இடத்த பாருங்க. அப்போ நீங்கள் நான் இப்போ வச்சிருக்க டைம் ஃப்ரேமில் அப்போ கீழே வந்து இந்த கேப் வந்து நமக்கு ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப பெருசாக நல்லா குளிர்ச்சியாக தெரியுது பார்த்தீங்களா அந்த கேப் மார்க்கெட். அப்போ நாளைக்கு இந்த 24,038ங்கிற சோனில் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் பண்ணி இங்கே ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக மார்க்கெட் இங்கேருந்து பை அண்ட் டிப்பில் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு அதிக ப்ராபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு பை எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணலாங்க. ஏன்னா மார்க்கெட் தொடர்ச்சியாக நமக்கு வந்து லோவை ஹையை கட் பண்ணாமல் வந்திருக்கனால மார்க்கெட் மேபி இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து போகிறப்போ எஸ்டர்டே இல்லை ஹையை கட் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்காங்க. ஸோ அப்போ இன்னைக்குள்ள ஹையை மார்க்கெட் நாளைக்கு கட் பண்ணணும்னா இந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் ஆகணும். கண்டிப்பாக ஹையை கட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் இங்கிருந்து மறுபடியும் ஒரு புல்லிஷ் பேச போகிறதுக்கான ஒரு செட்டப் கிடைக்கிறதுக்கு ஒரு ஏரியாங்க. அப்போ இந்த ஏரியா வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு ஒரு பை அண்ட் டிப்புங்க மாதிரி நம்ம மனசில் வச்சுக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ நம்ம வந்து அப்படி நம்ம 5 மினிட்ஸில் பார்த்துருவாங்க மார்க்கெட் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி. ஸோ 5 மினிட்ஸில் பார்த்துட்டா நமக்கு மார்க்கெட்டில் பாருங்க மார்க்கெட் என்ன மாதிரி பண்ணாங்க, கரெக்டாக வந்து அந்த ப்ரீவியஸ் டேயோடைய மார்க்கெட்டு லோவுக்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் பண்ணாங்க. அந்த லோ கீழே ஓப்பன் பண்ணிட்டு மார்க்கெட்டு அந்த பை சோனுக்குள்ளே மார்க்கெட் உள்ள கொண்டு போயிட்டு அந்த ரிவர்ஸில் கொஞ்சம் ஏற்கனவே மார்க்கெட் இங்கே ஒரு முக்கியமான ஒரு பிஓஸ் கொடுத்த இடத்துல இருந்து மார்க்கெட் அப்படி டேரெக்டாக ஃபாலோ ஆனாங்க. அப்படி ஃபாலோ ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் ரொம்ப நேரம் சைடு வைஸில் இருந்தாங்க. லாஸ்ட்டில் மார்க்கெட் அந்த எக்ஸ்பிரி டே மூலமாக நமக்கு வந்து க்ளோஸ் வந்து நமக்கு வந்து லாஸ்ட்டில் இப்போ வந்து பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ளோஸ் வந்து மார்க்கெட் என்ன பண்ணாங்க, மார்க்கெட்டில் 24,154 வந்து க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ க்ளோஸ் வந்து கீழே இருக்கிற காரணத்தினால நமக்கு நாளைக்கு பாசிட்டிவ் அப்போ நெகட்டிவ் அப்போ எப்படி இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்த்துருவோமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ பாசிட்டிவ் அப்போ நெகட்டிவ் அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துருவாங்க ஒரு நிமிஷம். ஓகேங்க, பாசிட்டிவ் அப்போ நெகட்டிவ் அப்பன் ஒரு நிமிஷங்க. ஓகே, அந்த வகையில் நமக்கு வந்து பாசிட்டிவ் அப்போ நெகட்டிவ் அப்போ நமக்கு எப்படி இருக்கும் நாளைக்கு? ஸோ நாளைக்கு மார்க்கெட் நமக்கு 24,172க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக மார்க்கெட் வந்து என்ன பண்ணுவாங்க நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆனால் 24,222 டெஸ்ட் பண்ணக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த டெஸ்ட் பண்ணுறப்போ மார்க்கெட்டில் 24,222 டெஸ்ட் பண்ணி மார்க்கெட் மேலே போனால் மட்டும்தான் மார்க்கெட்டால் 24,268 டெஸ்ட் பண்ண முடியுங்க. மேலே இருக்க ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறாங்க. ஒருவேளை மார்க்கெட்டில் புள்ளி ஸ்பயர்ஸ் ஆகி மார்க்கெட்டு கேப்பை போனால் மட்டும் தான் நமக்கு அந்த மார்க்கெட்டில் பாசிட்டிவ் ஓப்பன் டே கிடைச்சா கூட மார்க்கெட்டில் மேலே போக முடியுங்க. ஆனால் நமக்கு ஒரு ப்ராபிலிட்டி என்ன இருக்குன்னா மார்க்கெட்டில் நெகட்டிவ் ஓப்பன் டே கிடைச்சி மார்க்கெட்டில் வந்து 24,042ங்கிற சோனை மார்க்கெட் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு போனால் மார்க்கெட்டில் புள்ளி ஸ்பயர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்போ மார்க்கெட் நெகட்டிவ் ஓப்பன் கிடைச்சி நமக்கு 24,042ங்கிற இடத்த மார்க்கெட் டெஸ்ட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் ஒன்றுங்கிறது நமக்கு வந்து சூப்பரான சப்போர்ட் ஒன்றா இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அந்த இடத்துல மார்க்கெட் பை ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் நம்ம இந்த மந்த்லி கால்குலேஷன் நம்ம எடுத்திருந்தோம். மந்த்லி கால்குலேஷன்ஸ்ல நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா நெகட்டிவ் ஓப்பன் நிக்கல. ஸோ நம்ம நெகட்டிவ் ஓப்பன் வந்து நமக்கு 24,228 தான் நம்ம நெகட்டிவ் ஓப்பன் கொடுத்துருந்தாங்க. அந்த நெகட்டிவ் ஓப்பன் கீழே நம்ம க்ளோஸ் பண்ணிருக்க காரணத்தினால ஸோ 24,220 ஒரு நிமிஷம் ஏன் இது எழுத மாட்டேங்குது, 24,228ங்கிறது நமக்கு நெகட்டிவ் ஓப்பனுங்க. அந்த வேல்யூக்கு கீழ தான் நம்ம வந்து மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அப்படி க்ளோஸ் பண்ணிருக்கப்போ நமக்கு வந்து திரும்ப ஃபர்தரா நமக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஒன் மந்த்லி சப்போர்ட் ஒன் நமக்கு வந்து 24,088ங்க. அப்போ நமக்கு நாளைக்கு மார்க்கெட்ல 24,088ங்கிறது நமக்கு வந்து ஒரு முக்கியமான வேல்யூவா இருக்குங்க. ஸோ கொஞ்சம் பெண் நினைக்குள்ளுங்க எழுத மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் ஓகே. ஸோ அதனால நான் சொல்கிறேன் வெர்ப்லி சொல்கிறேன் பார்த்துடுங்க. 24,088ங்கிறது நம்ம ஒரு முக்கியமான லெவல்ஸாக இருக்குங்க. அந்த லெவல்ஸை நம்ம வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க, நாளைக்கு மார்க்கெட்டில் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க. 24,088ம் ஸோ 24,042 நமக்கு மார்க்கெட்டில் என்ன மாதிரி முக்கியமான ரோல் பண்ணுறாங்கிறத பார்த்துக்கிடுவோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நமக்கு வந்து நெகட்டிவ் ஓப்பன் கிடச்சிச்சுன்னா மார்க்கெட் சப்போர்ட் ஒன்லேருந்து பை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். சப்போர்ட் ஒன்று மார்க்கெட் பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா நம்ம மார்க்கெட்டில் 23,962 23,900. ஸோ மார்க்கெட்டில் நாளைக்கு மார்க்கெட் நமக்கு முக்கியமான டேங்க. ஸோ மார்க்கெட் நாளைக்கு நெகட்டிவ் ஓப்பன் டே கிடைச்சி மார்க்கெட் 24,000 கீழே மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிச்சுன்னா நமக்கு மார்க்கெட்ல 23,768க்கு மார்க்கெட் புஷ் பண்ண ட்ரை பண்ணிடுவாங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் பண்ணுதுன்னு பாருங்க. நாளைக்கு ஓப்பன் பண்ணி மார்க்கெட் 24,000க்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் பண்ணாக்கி நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட் நமக்கு வந்து சப்போர்ட்டுவான 23,768க்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்களா? ஸோ அப்போ
மார்க்கெட் மேல குளோஸ் பண்ணா மட்டும் தான் நமக்கு 262க்கு மேல R2க்கு மேல குளோஸ் பண்ணா மட்டும் தான் நமக்கு புல்லிஷ் பயாஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கலாங்க. ஸோ நாளைக்கு டே வந்து மார்க்கெட்ல ஆகஸ்ட் மாசத்துக்கு அந்த டேய வந்து பிக்ஸ் பண்றதுக்கான டேயா கூட நாளைக்கு மார்க்கெட்ல இருக்கலாம். அந்த மார்க்கெட் டே வந்து நமக்கு எப்படி குளோஸ் பண்றத பொறுத்து நம்ம ஃபர்தர் டே வந்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம். 268க்கு மேல போச்சுன்னா மார்க்கெட்ல மறுபடியும் புல்லிஷ் மேல டே ஹை போக்கு ட்ரை பண்ணுவாங்க. 24,000 கீழ மார்க்கெட் செட்டில் ஆச்சுன்னா கண்டிப்பா 23,768க்கு போறதுக்கான ட்ரை பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம டைரக்ட்டா இப்ப பிரீமியம் பார்த்துருவாங்க. பிரீமியம் வந்து மார்க்கெட்ல இன்னைக்கு விக்ஸ் வந்து பெருசா இல்லாத காரணத்தினால மார்க்கெட்ல பிரீமியம் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பைரி டேல கம்மியா தான் இருக்காங்க. ஸோ மார்க்கெட்ல பிரீமியம் வந்து ரூ. 122. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து ரூ. 142, ரூ. 162, ரூ. 180. சப்போர்ட் வந்து ரூ. 100. சப்போர்ட் வந்து நமக்கு வந்து ரூ. 85, ரூ. 68. ஸோ பிரீமியம்ங்கிறது நமக்கு நாளைக்கு மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகுறப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஓப்பன் ஆகுறப்போ எக்ஸாம்பிள் நமக்கு வந்து 24,200ல ஓப்பன் ஆகுறப்போ காலும் புட்டையும் வாட்ச் பண்ணுங்க. ரூ. 122ங்கிறத யார் வந்து ஹோல்ட் பண்ணி க்ளோஸ் பண்றாங்களோ அந்த டைரக்ஷன்ல மார்க்கெட் போறதுக்கான நமக்கு ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குங்க. ஓகேங்களா? அந்த அந்த டைரக்ஷன் போறப்போ மறுபடியும் நம்ம வந்து சப்போர்ட் ஒன்ல நம்ம வந்து F1 பை பண்றவங்க பை பண்ணிக்கலாம். செல் பண்றவங்க வந்து ரெசிஸ்டன்ஸ புடிச்சு நம்ம செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக இந்த வேல்யூஸ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். அப்ப இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இந்த நமக்கு வந்து இந்த பிரீமியம் வேல்யூஸும் நம்ம ரெகுலரா குடுத்துட்டு வரோங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம ஆல்மோஸ்ட் இப்ப நம்ம வந்து ட்ரெண்ட் எப்படி இருக்காங்க எல்லாருமே நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ட்ரெண்ட் நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு மிக்ஸ்டா இருக்குங்க. மார்க்கெட்ல வந்து டேல வந்து நமக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், அப் ட்ரெண்ட்ல இருக்கும். மறுபடியும் மார்க்கெட் கீழ ட்ரெண்ட் லைன் வந்துட்டு இருக்காங்க. 1 ஹவர்ல நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும். சரிங்களா? அப்போ ட்ரெண்ட வந்து கரெக்ட்டா கன்டினியூவா பார்த்துக்கிடுங்க. அது போக நமக்கு மார்க்கெட்ல புட் கால் ரேஷியோ வந்து இந்த லாஸ்ட் வீக்ல 0.8 தாங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பெருசா புல்லிஷாவும் இல்ல, பெருசா பேரிஸாவும் இல்ல. மீடியமா நியூட்ரலா இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப நம்ம இந்த மாசத்துல நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம ஹைல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளவு பாயிண்ட்ல லாஸ் ஆயிருக்கோம் நமக்கு 628 பாயிண்ட் இப்போ வந்து இந்த மந்த்ல நம்ம வந்து ஆகஸ்ட் மாசத்துல நம்ம வந்து ஒன்லி நம்ம வந்து டவுன் தான் ஆகியிருக்கோம். அப்போ ஒரு மந்த்துக்கான ரேஞ்ச நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 628 பாயிண்ட் டவுன் ஆயிருக்கோம். இன்னொரு கீழ ஒரு 1000 பாயிண்ட் மீன்ஸ் இன்னொரு 500 பாயிண்ட் கீழ வரதுக்கான ப்ராபபிலிட்டி கூட மார்க்கெட்ல இருக்கலாங்க. அப்படி வந்தா மார்க்கெட் ஒன் டைரக்ஷனா இருக்கும். மார்க்கெட் இங்க இருந்து மேல புல் பேக் ஆச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து டே ஹைக்கு போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம். மீன்ஸ் இந்த மந்த் ஹைக்கான போக கூட வாய்ப்பு கூட இருக்கலாம். லாஸ்ட் மந்த் கேண்டில் நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே லாஸ்ட் மந்த் கேண்டில் நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டிலா இருந்துச்சுங்க. அப்ப கிரீன் கேண்டில் இருந்தா ஃபர்ஸ்ட் மார்க்கெட் அந்த கேண்டில்ல ஓப்பன் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க கீழ ஃபுல் பேக்ல 50% வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி மார்க்கெட்ல அந்த மாதிரி 50% மார்க்கெட்ல கண்டிப்பா வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதான் இப்போ அந்த இடங்க. அப்போ இந்த மார்க்கெட்ல நமக்கு நாளைக்கு பிளான் பண்ண வேண்டிய ஏரியா வந்து நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன்ல பட்டா பை பண்ணிக்கலாங்கிற ஒரு பிளான்ல இருந்துக்கலாங்க. மறுபடியும் மார்க்கெட் வந்து நமக்கு 262 கீழ க்ளோஸ் குடுத்துச்சுனாக்கி மார்க்கெட்ல மறுபடியும் நம்ம செல் பண்ணதுக்கான பிளான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா கண்டிப்பா உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ எல்லாரும் பொறுமையா கேட்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிங்க.